ஆமாண்ணா, அதோ இப்போதான் போட்டிருக்கோம். வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது பாதத்திலே இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் வந்து இந்த பரிசுத்த நாளிலே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த ஆன்லைன் வழியாக நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே உமது சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் பாடி துதிக்கிற பொழுதும் அப்பா, இந்த நாளின் காலை வேளையில ஒரு திருவசனத்தை நாங்கள் தியானிக்கிற போதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுபடியாய் ஜெபிக்கின்றோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இப்பாடல்ல சில சரணத்தை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பேசலாம்.
துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளின் காலை வேளையில அப்படி தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆவியானவர் இதோ இந்த காலை ஆன்லைன் ஆராதனையிலும் பார்த்து கொண்டிருக்கிறதால நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கர்த்தர் தரும்படியாக நாம் எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டினுடைய இந்த முதல் மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த 9ஆம் தேதி இந்த காலை வேளையில அவர் சமூகத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் வந்து தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எதனால் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மீண்டும் தேசம் முழுவதும் அதி தீவிரமாக பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்றினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் நானும் ஆண்டவரால் தப்புவிக்கப்படும்படியாக காப்பாற்றப்படும்படியாக வாதை கூடாரத்தை அணுகாது பொல்லாப்போனுக்கு நேரிடாது என்ற ஆண்டவருடைய திருவசனத்தின் பிரகாரமாக எல்லா பொல்லாப்பையும் வாதைகளையும் ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான தீங்குகள் இருந்தோம், கொள்ளை நோயில் இருந்தோம், ஆண்டவர் நம்மை தப்புவிக்கும்படியாக ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவ குற்றங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்து ராஜா. அல்லேலூயா. நாங்கள் உமது சமூகத்திலே வந்து ஆண்டவரே மகிமைப்படுத்தக்கூடிய இந்த நாட்களை நீர் ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. இந்த அருமையான ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னுடைய சிறுமையை மாற்றுகிற ஆண்டவர். நீங்க குறுகி போகாதபடிக்கு, நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நீங்க அவமானப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய எளிமையான உங்களுடைய சிறுமையான ஸ்தோத்திர தரித்திரமான சூழலை கர்த்தர் மாற்றி போடும்படி விரும்புகிறார். எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையை கை தூக்க வந்தவர், துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வார், ஒடுக்கப்பட்ட என்னை இந்த உலகத்துல சமூகத்துல மேன்மையாய் மாற்றி வைப்பார். எல்லாரை காட்டிலும் ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான சந்ததியாக, ஆசீர்வாதமான குடும்பமாக தேவன் நம்மை மாற்றுவார். கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருக்கு நாம் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தக்கூடியவர்களாக இந்த வேளையிலே உடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் என்று கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். சிறுமையை கண்டு
ஏற்று ஆமென் நீரொன்றாய் வாழ்ந்தவரே நீலகாய் ஓடி இல்ல கரங்களை தட்டி வாழ்ந்த தேவனே நீலராய் ஓடி எங்கள் நீரம் நீரொன்றே நீலகாய் ஓடி என்னை காக்கின்ற தேவனே ஹalleluya நீலராய் ஓடி எங்கள் ஜீவனில் ஒன்றுமே. கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் ஆண்டவர் பரிசுத்தர், நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆண்டவர் போதுமானவர். அவரை துதித்து பாடுவதால் அவரை புகழ்ந்து பாடுவதால் இந்த தோல்விகளை இந்த குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுரபாலிய மாற்றிவிட்டீர், வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். ஆமென். நீலகாய் ஓடி என்னை காக்கின்ற தேவனே. நீலகாய் ஓடி எங்கள் ஜீவனில் ஒன்றுமே. நீலகாய் ஓடி ஆமென், ஆமென், ஆமென். துதிக்கிறோம். எங்கள் ஜீவனில் ஒன்றுமே. திருமலை கண்ணோக்கி பார்த்தவரே எளிமையை கை தூக்கி வந்தவரே திருமையை கண்ணோக்கி பார்த்தவரே எளிமையை கை தூக்கி வந்தவரே துரகப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வீர். ஒழுங்கப்பட்ட என்னை ஜாதியை மாற்றினீரே. நீலகாய் ஓடி ஹalleluya. Thank you, Jesus. துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு ஆமென், ஆமென் அப்பா. ஹalleluya. சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. சுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. Hallelujah, hallelujah,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. ஒரு மனதுடன் சொல்லுகிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை குறைவில்லாமல், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து, ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து நடத்தி வந்த ஆண்டவரை நாம் மனதார துதித்து ஆராதிப்போம். Thank you, Lord. Hallelujah. வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே, ஒரு வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி. ஒரு மனமுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாம் சேர்ந்து நன்றி அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். கரங்களை தட்டி Thank you, Lord. Hallelujah. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல். ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்துகிறீரே. அதனால் நன்றி உமக்கு நன்றி. Thank you, Lord. மனதுடன் எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம். கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இம்மட்டும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து எல்லா விக்கினங்களுக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி நடத்தி வருகிற ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு சரணத்தை பாடி ஜெபித்து இந்த நாளுக்கான வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆராதனைக்கு உரியவர் அவர்தான், ஆராதனை நாயகன் அவர்தான். அவரே துதிக்கு பாத்திர. அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுள் முழுவதும் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க. அவரே சிறந்தவர், அவரே துதிக்கு பாத்திர. நம்மை ரட்சித்தவர், நம்மை மீட்டவர், நமது விடிவெள்ளி. அவரை தொழுது கொள்ளுகிற அவை ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கட்டுகளையும், எல்லா சிறையிருப்பையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. உம்மை பாடி துதிக்கிறோம் என்று சொல்லி துதித்து ஆண்டவரை போற்றுவோமா, அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும்
பிரகாசமாய் இருக்கிறவரே, எங்கள் துதியின் சத்தத்தை அங்கீகரிக்கிறவரே, உம்மை புகழ்ந்து பாடி துதிக்கிறோம்ப்பா. உடைய தெய்வீக பிரசுத்தம் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும்படியால் ஜெபிக்கிறோம். உமது திருவசனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உமது வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறது. இந்த நாளிலும் உமது திருவசனம் எங்கள் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக உமது திருவசனத்தை தியானிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதனுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றடிக்கும் தேவைகளே, ஆமென். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. மைக்ல கொஞ்சம் வசனம் வாசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டில நாம இந்த ஆண்டினுடைய முதல் தேதியிலிருந்து கர்த்தர் இந்த ஆண்டுக்கான திரு வசனத்தை, வாக்குதத்த வசனத்தை நாம தியானித்து வருகின்றோம். அதிலே எரேமியா 30ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, 18, 19, 20 வசனங்களிலே சொல்லப்பட்ட 6 காரியங்களை நாம் விசேஷித்த வண்ணமாக நாம் சிந்தித்து வருகின்றோம். அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபையினுக்கு முன்பாக திடப்படும் என்று ஆண்டவர் இந்த புதிய ஆண்டினுடைய துவக்கத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை பிரியமானவர்களே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதி அதிகாலையில நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை என்று ஆண்டுடைய திருவசனத்தை நாம் சிந்தித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவக்கேட்டினாலும் ஆண்டவரை மறந்து தேசத்தில் இருக்கிற சிறுவர் முதல் ராஜாக்கள் வரை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து வந்ததனால ஆண்டவர் அவர்கள் பேரில மிகுந்த கோபாக்கினை உடையவராக அழிவை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, அந்த செய்தியை தான் எரேமியா தீர்க்கதரிசி தன் ஜனத்தண்டையில, தன் குடும்பத்தண்டையில, தன் சபைக்கு, தன் ராஜாக்கு, பிரியமானவர்களே, தேசத்துல நடக்கிற அழிவை குறித்து, தேசத்துல ஏற்படுகிற ஒரு மகா பெரிய அழிவை பற்றி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை ஒருவரும் பிரியமானவர்களே எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து மனம் மாறாம தங்க விருப்பம் போல வாழ்ந்து வந்ததனால கர்த்தருடைய கோபாக்கினியினால் வந்தபோது அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். தங்களுடைய தேசம் பாழடிக்கப்பட்டது. தங்களுடைய கூடாரங்கள் மண்மேடாய் போனது. தாங்கள் ஆராதித்து வந்த ஆராதனை ஸ்தலங்கள் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலமாய் இல்லாதபடி அழித்து போடப்பட்ட ஒரு சூழ்நிலையை பற்றி தான் எரேமியா இங்க இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் பக்கமா திரும்பின போது
அவருடைய நிலையை ஆண்டவர் மாற்றினார். அவர்களை விசாரிக்கிற தகப்பனாய் கடந்து வந்தார். விசாரிக்கிறவர் அவர்களுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உங்க கூடாரங்களில் சிறையிருப்ப மாற்றுவேன். நீங்க உங்க வாசஸ்தலங்களுக்கு நீங்க திரும்புவீங்க. உங்க வாசஸ்தலங்கள் பேரில் நான் இரக்கம் செய்வேன். உங்கள் தேசம், உங்கள் பட்டணம், உங்கள் நகரம் திரும்பவும் அரண்மனை போல கட்டப்படும். உங்க இடத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிப்பீங்க. அந்த ஆராதனை ஸ்தலத்திலிருந்து மீண்டும் ஆடல் பாடலுடைய சத்தம் புறப்படும். நீங்கள் இதுவரை குறுகி போயிருக்கலாம். உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். உங்களுடைய சிறுமையை மாற்றுவேன். உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் தன் ஜனத்தண்டையில கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வாக்குத்தத்தத்தை தான் நாம் இந்த ஆண்டிலே பிரியமானவர்களே ஒவ்வொரு வார்த்தையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். எவைகளை வர்த்திக்க பண்ணுவார் என்று நாம் சிந்தித்தோம். அவர் நமது விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் என்று சிந்தித்தோம். நமது குடும்பத்துல சமாதானத்தை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி பிரியமானவர்களை நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக நமது சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். நீங்க குறுகி போக மாட்டீங்க. உங்களுடைய சூழலை ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி பிரியமானவர்களை சிந்தித்தோம். அதே போல கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில அருமையானவர்களே ஆண்டவர் யாரையெல்லாம் மகிமைப்படுத்தினார், தன்னுடைய மகிமையின் செயலினாலே, அற்புத செயலினாலே அவருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவை மாற்றினார். அவருடைய தேவையை சந்தித்தார். அவருடைய இக்கட்டை நீக்கினார். இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்த இக்கட்டை நீக்கினார். அவருடைய நிந்தையை மாற்றி அவர்களுக்கு ஒரு மகிமையானதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த காலை வேளையில நான் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வாக்குத்தத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற வசனம், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் என்றால் நீங்களும் நானும் தான். கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, சிறுமைப்பட்ட சூழலை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சிறுமை, குறைவுபடுதல், வேதனைப்படுதல், இழப்பை சந்தித்தல், வெட்கப்பட்டு போகுதல், எதிலெல்லாம் நமக்கு சிறுமை ஏற்படுகிறது. நம்முடைய தொழில சிறுமை, போதுமான வருமானம் இல்லாத நிலை, நமக்கு ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும், நாம இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமா மாறுவோம்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற போது பொல்லாத சத்துருவானவன் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து பிரியமானவர்களை நம்மை சிறுமைப்படுத்தி விடுகிறான். இந்த நாட்களில அநேகருடைய வாழ்க்கையில இந்த கொரோனா தொற்று ஏற்படுத்தப்பட்டு அந்த வியாதியினாலே சிறுமைப்பட்டு போனார்கள். நம்முடைய சரீரத்துல வாதிக்கப்பட்டு அவர்கள் பலவீனப்பட்டு பிரியமானவர்களை மிகுந்த ஒரு சிறுமை உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த கொரோனாவுடைய முதல் அலை வந்த போது கொரோனா பாதிப்பு சிலருக்கு வந்த மாத்திரத்துல அது ஒரு பொல்லாத வியாதி, ஒரு எய்ட்ஸ் வியாதி போல, ஒரு கேன்சர் வியாதியை போல அதை வெளியே சொல்லுவதற்கு மறைத்தார்கள். கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லாதீங்க, ஏனென்றால் அது ஒரு சிறுமையாய் எண்ணினார்கள். இன்றைக்கு எல்லாரிடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வியாதியினால உன்னுடைய சரீரத்துல கர்த்தர் குறைவில்லாம நீ சிறுமைப்பட்டு போகாம, அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த வியாதியினால உன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை பிரியமானவர்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்துல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல சிறுமையான, ஒரு எளிமையான, உபத்திரவமான ஒரு நிலைகளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும்
அனுபவித்துக் கொண்டிருந்ததை நாம வேதத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிற போது, அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிற. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய உபத்திரவம், அவர்கள் எகிப்திலே இருந்த போது அங்கே அவர்களுக்கு மேல் அதிகாரிகளினால, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை, அது நிமித்தம் கர்த்தருடைய ஜனம் அலறலின் சத்தத்தை ஸ்தோத்திரம் அவர்கள் வாழ்க்கையில பார்த்தார்கள். அவர்கள் வேதனையின் சத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் படுகிற வேதனை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய சிறுமையும் அவருடைய உபத்திரவமும் அவருடைய பாடுகளும் அவருடைய நிந்தையும் எனக்கு தெரியும். நான் அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து நான் காப்பாற்றுவேன். இப்போதும் அவர்களுடைய சத்தம் என் சன்னிதானத்தில் வந்து எட்டியது. அவர்களை ஒடுக்குகிறவர்களை நான் பார்த்தேன். அவருடைய நிலையை நான் பார்த்திருக்கிறேன். இனி அந்த நிலையிலே அவர்கள் இராதபடிக்கு நம்முடைய சிறுமையை மாற்றி போடுவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே கர்த்தர் உரைக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்களும் நானும் பிரியமானவர்களே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, அந்த சிறுமையான சூழ்நிலையிலிருந்து தேவன் விடுவிக்கும்படியாய் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை, உன்னை நான் மேன்மையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிறுமைப்படுதல் ஏராளமான சூழ்நிலையினால நமக்கு ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். வியாதியினால, பொருளாதார நெருக்கடியினால, பிரியமானவர்களே நமக்கு உண்டானவைகளை பிறர் அபகரித்துக் கொள்கிறதுனால, சத்துருவானவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழக்க செய்து நம்மை சிறுமைப்படுத்தி விட வேண்டும் என்று எண்ணுவோம். யோபினுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போனதனால மிகுந்த சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் இருந்தான். அவருடைய மனைவியும் ஏளனமாய் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான். அவருடைய நண்பர்களும் யோபினுடைய கடவுளாகி யெகோவாவையும் நிதானமாய் பேசாதபடிக்கு பிரியமானவர்களே அவர்கள் சிறுமைப்படுத்தி பேசினார்கள், குறைவு சொல்லி பேசினார்கள், குற்றப்படுத்தி பேசினார்கள். உனக்கு ஏன் இந்த நிலைமை? நீ செய்த பாவத்தினால், அதனாலதான் நீ சபிக்கப்பட்டிருக்கிற என்று சொல்லி சிறுமைப்படுத்தி பேசினார். இப்படி ஏராளமான காரியத்தினால பிரியமானவர்களே நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு இந்த வசனத்தின் வழியாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது திருவசனம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இங்க ஒரு வசனத்தை நீங்களும் நானும் நன்றாக இந்த வார்த்தையை பிரியமானவர்களை சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி
சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இங்க வேதத்துல வாசிக்கிறோம், யாரால இஸ்ரவேலர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்களா? நியாயக்கேட்டின் மக்கள், நியாயத்தை புரட்டி போடுகிறவர்களால சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அநீதி செய்யக்கூடியவர்களால, நீதி நியாயம் செய்ய அறியாதவர்களால கர்த்தருடைய ஜனம் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்காக நான் நியாயாதிபதிகளை முன்போல ஸ்தோத்திரம் கட்டளையிடுவேன், அவர்கள் தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பார்கள் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படுவதில்லை. இந்த ஒரு வார்த்தையை நான் வலியுறுத்தி சொல்ல வாஞ்சிக்கிறேன். காரணமே இருக்காது நம் பேரில பகையாளிகளாக மாறி நமக்கு விரோதமாய் பேசி நியாயக்கேடு செய்வதே, அநியாயம் செய்வது அநேகருடைய நோக்கமாக இந்த உலகத்திலே இருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பலத்திருக்காமல் இருக்கலாம், சமூகத்துல ஒரு அந்தஸ்துடையவர்களா இல்லாம இருக்கலாம். ஆனால் சில எழும்பி உங்க மேல பொய்யான குற்றங்களை சொல்லி அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அபகரித்துக் கொள்ளவோ, உங்க பெயரை கெடுத்து விடவோ, அநீதியான காரியங்களை, பொய்யான காரியங்களை பிரியமானவர்களை சொல்லி ஸ்தோத்திரம் நியாயக்கேடு செய்ய பார்ப்பார்கள். இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் உண்டு. அவருடைய நோக்கம் பிறருக்கு தீமை செய்வது, பிறருடைய பொருட்களை பிரியமானவர்களை அபகரித்துக் கொள்வது. அவரிடத்துல எந்த நியாயமும் இருக்காது. நியாயம்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதுதான், மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்வதுதான், மற்றவர்களை ஏதாவது காரணத்தை சொல்லி பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் தண்டித்து விட வேண்டும், பெயரை கெடுத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்துல அநேகருடைய நியாயக்கேடு செய்யக்கூடிய விரும்புகிறவருடைய நோக்கமா இருக்கும். இந்த உலகத்துல அநேகர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஏதோ ஒரு சூழலுக்காக நம்ம தொழில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றணும்னு சொல்லி எங்கேயாவது லோன் வாங்கியிருப்போம், வட்டிக்கு வாங்கியிருப்போம். வட்டிக்கு மேல வட்டி போட்டு அநியாயமாக, நியாயமாக இல்ல நியாயக்கேடு செய்து வட்டி அதிகமாயிட்டுன்னு சொல்லி பிரியமானவர்களை உங்க இடத்தையோ உங்க வீட்டையோ அல்லது உங்க பொருளையோ ஸ்தோத்திர காரணமே இல்லாமல் அபகரித்து கொண்டு போய் விடுவார்கள். பொறாமை கொண்டு சில காரியங்களை செய்து விடுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்க வாழ்க்கையில பிறரால் உங்களுக்கு நியாயக்கேடு ஏற்படுகிறதா, அநீதி நடக்கிறதா, அதனால நீங்க சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். நீங்க அவர்களோடு கூட தர்க்கமோ அவரோடு கூட பிரியமானவர்களை வாக்குவாதமும் பண்ணாம ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, உங்களுக்கானவைகளை அவர் செய்வார் என்று சொல்லி நீங்களும் நானும் பிரியமானவர்களை ஸ்தோத்திர கர்த்தர் பேரில முழு நம்பிக்கையோடு கூட இருப்போமானால், உங்களுக்கு எதிராக அநீதி செய்ய வேண்டும், அநியாயம் செய்ய வேண்டும், நியாயக்கேடு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மக்களால் நீங்க சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயக்கேட்டின் மக்களால் இனி நீங்கள் சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் என்று சொல்லுகிறார். யாரை? நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்துல அநேக காரியங்களை சிந்திக்க கூடுமானால் நியாயக்கேட்டின் மக்களை பற்றி, நியாயக்கேடு செய்தவர்களை பற்றி வேதாகமத்துல அநேகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது எல்லாவற்றையும்
சொல்ல நேரம் இல்லை. ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லி, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய ஆலய ஆராதனையில, நேரடியாக நடக்கிற ஆராதனையில இந்த செய்தியை நான் விரிவாக பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அருமையானவர்களே, நியாயக்கேடு செய்கிற மக்களை, பிரியமானவர்களே, நாம் அவங்களோடு கூட போய் சண்டையிடவோ, தர்க்கம் பண்ணவோ, வாக்குவாதம் பண்ணவோ நாம் முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தர் பக்கமா இருந்தீங்கன்னா அவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட உதாரணமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல, பிரியமானவர்களே, 18வது வசனத்திலிருந்து நாம சிந்திக்க கூடுமானால், 18வது வசனம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் என்று நாம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்றார். பிரியமானவர்களே, ஈசாக்கின் நாட்களிலே, ஆபிரகாமுடைய நாட்களிலே உண்டான பஞ்சத்தை போல ஒரு மகா பெரிய பஞ்சம் உண்டானது. இந்த சூழ்நிலையில தானே கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னான். அங்கே பிரியமானவர்களே, ஆபிரகாம் வாழ்ந்த தேசத்துல இங்க ஈசாக்கு மீண்டும் போய் தன்னுடைய விவசாய வேலைகளை செய்யும்படியாக, பிரியமானவர்களே, அங்க கோராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு சொந்தமான இடம், ஆபிரகாமுக்கு சொந்தமான இடம்னா அது அவங்க மகனாகி ஈசாக்குக்கு சொந்தம். இப்போ தன்னுடைய தகப்பன் செய்த அந்த தொழிலை, விவசாய தொழிலை செய்யறதுக்கு அங்க போய் கூடாரம் போட்டு தங்கி அங்க இருக்கக்கூடிய ஈசாக்குடைய வேலை ஆட்களை அங்க ஆபிரகாம் வெட்டின துறவுகள் பெலிஸ்தர்களால தூர்த்து போட்டபடினால அந்த துறவுகளை திரும்பவும் தோண்டி எடுத்து அதுல நீரூற்றை உண்டாக்கும்படியான வேலைகளை துவங்குகிறான். அதுவரை ஈசாக்கோடு கூட யாரும் சண்டையிடவோ தர்க்கம் பண்ணவோ வரல. ஆனா ஈசாக்கு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி அந்த பள்ளத்தாக்க வெட்டி அங்க திரும்பவும் ஒரு சுரக்கும் நீரூற்றை அவனுடைய கண்கள் பார்க்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தானே நல்ல கவனிங்க, அந்த கோராருடைய மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இங்க பார்க்கின்றோம் அங்க ஒரு வாக்குவாதம், ஒரு தர்க்கம் உண்டாகிறது. ஒரு நியாயக்கேட்டின் மக்கள், இந்த கோராருடைய மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, இது எங்களுக்குரியதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே இது ஈசாக்கு தன் தகப்பனுடைய அந்த பள்ளத்தாக்கு, தகப்பனுக்கு சொந்தமான இடம், தகப்பனுக்கு சொந்தமான நிலம், தகப்பன் தான் வாழ்ந்த காலத்துல வெட்டிய துறவுகள், அது தூர்த்து போயிட்டதுனால ஈசாக்கு அங்க கர்த்தர் சொன்னபடி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வேலைகளை செய்கிறான். ஆனால் இங்க ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது, ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. யார் வழியா வருது? இங்க நியாயக்கேட்டின் மக்கள் மூலமா வருது. அநியாயம் செய்யக்கூடிய எது நீதி, எது நியாயம் என்று சொல்லி தெரியாத
அந்நியர்கள் மூலமாக வருகிற போது பிரியமானவர்களே, அந்த துறவை விட்டு வேறொரு இடத்துக்கு அவன் கடந்து போய் விடுகிறதை பார்க்கிறோம். அங்கேயும் இங்கே பிரியமானவர்களை பார்க்கின்றோம். வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதையா அங்கேயே விட்டுட்டு பிரியமானவர்களை வேதத்துல வாசிக்கிறோம். 22ஆம் வசனம், அவிடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவர் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். 2 இடத்துல வாக்குவாதமும் தர்க்கமும் அங்கே உண்டாகிறது. நியாயக்கேட்டின் மக்கள் இங்கே பிரியமானவர்களே ஈசாக்கோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஈசாக்கு அவங்களோடு போய் சண்டை போடுறாரா, தர்க்கம் பண்றாரா, இல்ல பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் ஏதாவது போய் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களிடத்துல தலைவர்களிடத்துல போய் முறையிடுறாரா, இவங்க எங்களுடைய தகப்பனுடைய இடத்தை இவர்கள் அபகரித்துக் கொள்ளுகிறாங்க, நாம வெட்டின துறவை இவர்கள் தங்களுடையது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அங்க போய் எந்த வாக்குவாதமும் பண்ணவில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே அங்க போய் பேச கூட இல்லை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. ஆனா ஆண்டவர் பாருங்க, இப்படி நியாயக்கேட்டின் மக்களை பார்த்து எதிர்த்து நிற்காம பழி வாங்காம கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கடந்து போனதுனால தேசத்துல ஆண்டவர் பிரியமானவர்களை நாம் வேதத்துல வாசிக்கிறோம், பழுகுபடிக்கு செய்தார். அல்லேலூயா. பழுகுபடிக்கு செய்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட நியாயக்கேடு செய்கிற மக்கள் நிமித்தம் நீங்க சிறுமைப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த உலகம் நினைக்கும். பிசாசு நினைத்து அநியாயக்காரர்களை, நீதி இல்லாத நியாயம் பேசாத பிரியமானவர்களை மக்களை ஏவி விட்டு உங்களை அழித்து விடலாம் என்று சொல்லி எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நியாயக்கேட்டின் மக்களினால் நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உங்களுடைய இடமோ வீடோ ஆஸ்தியோ நீங்க வைத்திருக்கிற கடை யாராவது அபகரித்துக் கொள்ள சொல்லிட்டு நினைக்கலாம். உங்களுடையதுதான் தங்களுடையது என்று சொல்லி பிரியமானவர்களை நியாயக்கேடு செய்யலாம். நீங்க ஆண்டவர் பக்கம் நில்லுங்க, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகளை அவரிடத்துல சொல்வீர்களானால் உங்களுக்கு நியாயக்கேடு செய்யணும்னு சொல்லி எண்ணுகிறவர்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, முதலாவது நியாயக்கேடு செய்கிற மக்களை பிரியமானவர்களை அவர்களோடு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், அவர்களோடு வாக்குவாதம் பண்ண வேண்டாம், அவர்களோடு தர்க்கம் பண்ண வேண்டாம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துடுவோம், கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர்களுக்கான தண்டனையை கொடுத்துடுவார். இரண்டாவது, இந்த நியாயக்கேடு செய்யக்கூடிய மக்களிடத்திலிருந்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? தப்புவிப்பாரா? அல்லேலூயா. 2 காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய வாஞ்சிக்கின்ற இந்த முகநூல் வழியாக எவ்வளவு பேர் பார்க்கறீங்க என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு இந்த சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியரா அரேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, திரும்பவும் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்காத நிலையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இந்த நிலையும் துரிதமாக மாற்றி போட்டு அவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் வந்து ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் தருவாராக. இரண்டாவதாக பிரியமானவர்களை, நியாயக்கேடு செய்யக்கூடிய மக்களிடத்திலிருந்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 140
முதல் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியோ, கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று இங்க சங்கீதக்காரராகிய தாவீது வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். 71வது சங்கீதத்துல 4வது வசனத்துல பார்க்கிறோம், என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று இங்க சங்கீதக்காரராகிய தாவீது ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். 43ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று அங்கே ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிற சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல பிரியமானவர்களை பார்க்கின்றோம், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்று இங்க ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். அல்லேலூயா. இரண்டாவதாக, நியாயக்கேட்டின் மக்களுக்கு என்னை தப்புவியும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். நியாயக்கேடு செய்கிற மக்கள் நிமித்தம் நீங்க சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அநியாயம் செய்யக்கூடிய மக்களிடத்திலிருந்து நீங்க சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க, அவங்களை எதிர்த்து நிற்க வேண்டாம். இத ஜெபிக்கிற மனிதன் யாருங்க? எல்லாருக்கும் தெரியும், தாவீது. அவர் ராஜாவா இருக்கிற பொழுது இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தன்னுடைய அதிகாரம் முழுவதும் தன் கரத்தில் இருக்கிறது, எல்லா சேனைகளும் தன் கரத்தில் இருக்கிறது. யாரை வேண்டுமென்றாலும் அவர் தனக்கு எதிராக எழும்பக்கூடிய, நியாயக்கேடு செய்யக்கூடிய, தங்களை தண்டிக்கக்கூடிய மக்களை அழித்து போட்டு விடலாம். அவங்க சொன்னா அவங்க தேசத்திலே இல்லாம போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த மனிதர்களுக்கு எதிராக போய் தீங்கு செய்யல. அவங்க எனக்கு அநியாயம் செய்தாங்க, நானும் அநியாயம் செய்வாங்க, என்னை அடிச்சாங்க, நானும் அடிப்பேன், என்னுடையத அவங்க அபகரிச்சுட்டாங்க, நானும் அவங்களுடைய அபகரிச்சிருவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி செய்யாம என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறதை நாம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நமக்கு யாராவது எதிராக எழுப்பிட்டா நம்ம பிள்ளைகளை விட்டு அவங்க வீட்டையே ஒண்ணு இல்லாதபடி செய்து விட வேண்டாம், ஊரை விட்டே துரத்திடணும், ஏதாவது ஒரு தீங்கு செய்யணும்னு சொல்லி பிரியமானவர்களை எண்ணுவோம். தீங்கு செய்வது, பொல்லாப்பு செய்வது என்னுடைய வேலை அல்ல. ஆண்டவரிடத்துல ஒப்புவித்து விட வேண்டும். ஆண்டவரிடத்துல சொல்லி அதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நியாயக்கேடு செய்யும் மக்களிடத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்றும். இன்றைக்கு இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நியாயக்கேடு செய்வதற்கு பிரியமானவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. குடும்பத்தை பிரித்து, பிள்ளைகளை வஞ்சித்து, தவறான காரியங்களுக்கு ஈடுபடுத்தக்கூடிய அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். பிள்ளைகள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழக்கூடிய நிலைக்கு போய்விடுவதற்கு, ரவுடிசம் பண்றதுக்கு, கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு, கொலை செய்வதற்கு, பிரியமானவர்களை திருடுவதற்கு, அல்லது இன்னும் இந்த உலகத்தில் அநியாயமான காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏதாவது செய்துவிட, பிள்ளைகளை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களை வஞ்சித்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, நம்மளுடைய உடைமைகளை காப்பாற்ற வேண்டுமானால் தாவீது ஆண்டவரிடத்துல தப்புவியும், விடுவியும், காப்பாற்றும் என்று முறையிடுகிறது போல
நீங்களும் நானும் கர்த்தரிடத்துல கேட்போமானால், கொள்ளாத மனுஷனிடத்திலிருந்து, நியாயக்கேடு செய்யக்கூடிய மனிதனிடத்திலிருந்து உன்னையும் என்னையும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. யார் மூலமா சிறுமைப்படுவதில்லையா? அநியாயம் செய்யக்கூடிய, நியாயக்கேடு செய்யக்கூடிய மக்கள் மூலம் நீயும் நானும் சிறுமை அடையாதபடிக்கு தேவன் உன்னை தப்புவித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனத்தை மீண்டும் கட்டி எழுப்பி அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டு போன, அவருடைய வாழ்க்கையில அடிமைப்பட்டு போன ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி, பிரியமானவர்களே, வேதத்துல வாசிக்கிறோம், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவரை நாட்டினேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிறுமைப்படாதபடிக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், ஆனா இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றாக ஆராதனை நாளைய தினத்துல திங்கட்கிழமை 10ஆம் தேதி முதல் ஆராதனை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை 1 மணி நேரம் மட்டும். நம்முடைய சபை குடும்பங்கள், வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் காலையில வந்து ஆராதித்து கடந்து போவதற்கு ஏதுவாக காலை ஆராதனையும், மாலையில திங்கட்கிழமை மாலை 6:30 8 மணி வரை மாலை ஆராதனையும் நடைபெறும். திருச்சபை குடும்பங்கள், நீங்கள் ஆலய ஆராதனையில வந்து பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாக பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடலில் ஒரு சரணத்தை பாடி நாம் ஜெபித்து இந்த ஆன்லைன் ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். 324வது பாடல். கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன்
பிதாவே, உமது பாதத்தில் நீ கொடுத்த உமது திருவசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ சிறுமை அடைவதில்லை, நீ குறுகி போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீரே. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவோ ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொன்னீரேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் பலத்திருக்கிற ஆண்டவரே, அதிகாரத்தில் மேலோங்கி இருக்கிற எங்களை எல்லாமே வேற ஒன்றும் யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரே தங்கள் பலத்தை அல்லது தங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் ஞானி கேட்ட நம்பி இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் எதையும் நாம் செய்து விடலாம், யாரும் ஒன்று பண்ணிவிட முடியாது என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழும்பி சிலரை அழித்து விட வேண்டும், சிலருடைய பொருட்களை அபகரித்து விட வேண்டும், சிலருடைய குடும்பங்களை ஒன்றுமில்லாமல் செய்து விட வேண்டும், சிலருடைய வேலையில தொழிலில அவங்க நஷ்டம் அடையும்படி செய்து விட வேண்டும் என்று ஆண்டவரே நியாயக்கேட்டின் மக்களால் ஏற்படுகிற சிறுமையை மாற்றுகிறவரே ஆண்டவரே, அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது நீதி எது நியாயம் என்று சொல்லி ஆண்டவரே தெரியாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே, நான் உங்களுடைய வாழ்க்கையில இனி நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் சிறுமை அடையாதபடிக்கு நான் உங்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவேன் சொல்லி ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு உரைத்த ஆண்டவரே துதிக்கிறோம், போற்றுகிறப்பா. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை சிறுமைப்படுத்தினேன், ஆனா இனி நீங்க சிறுமைப்படுவதில்லை என்று நாகும் தீர்க்கதரிசி வழியாக தன் ஜனத்திற்கு ஆண்டவரை என் கொடுத்த வார்த்தையை எண்ணி பார்க்கிறோம் அப்பா. குறுகி போன, வெட்கப்பட்டு போன, உடைக்கப்பட்ட இருந்தையும் அவமானமும் ஆண்டவரே சந்தித்த நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இவ்வாராதனையில பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் நாளை காலை நேரடியாய் நடக்கிற ஆராதனையில ஞாயிற்றுக்கிழமை எப்படி வாஞ்சியோடு வருவோம் அதே வாஞ்சியோடு இந்த வேலைகள், பிள்ளைகள் படிப்புகள், குடும்ப காரியங்கள் இருந்தால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஒரு திருவசனத்தின் பிரகாரம் முதலாவது ஒரு சமூகத்தை தேடி பிற்பாடு தங்களுடைய கடமைகளுக்கு செல்லத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இது ஒரு ஆன்லைன் ஆராதனையை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து இன்னும் நேர்த்தியாய் ஒழுங்கு செய்ய கிருபை தாரும். இந்த ஆராதனைக்கு உதவிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி தாபரிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வருவாதே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.